ஹாய் பீப்புள். சண்டே ஒரு மினி பிளாக் பார்க்கலாமா? நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக வெளியில் போனோம். சரி, ஓகே, ஒரு டீயும் ஒரு சென்னா மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம பட்ஜெட்டு ₹100 தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தோம். பட் நாங்களும் போகிறோம் எங்கேயுமே லோக்கல் கடையில் சென்னா கிடைக்கவே மாட்டேது. இப்போ நான் காட்டுற கடையிலையுமே ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய கடை இருக்கும். பட் ஒரே ஒரு கடையில் தான் சென்னா இருந்துச்சு. அதுவும் ₹200 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குவான்டிட்டி விட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு ₹200 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு போனோம். காசுலாம் இல்லை, சும்மா சீன் போட்டுட்ருந்தோம். எதுவும்லாம் நாங்கள் வாங்கலை. அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சரி, ஜஸ்ட் ஒரு லோக்கல் கடையில் ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த 90 கிட்ஸ் கடை ரொம்ப நாளாக நானும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இப்போவும் நான் போகவே முடியல. நிறைய தடவை அந்த கடைக்கு போயிருக்கேன், ஆனால் நான் போகவே இல்லை. அந்த அந்த அது உள்ளே நான் போனதே கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் கடையில் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் சென்னா. என்னமோ தெரியல, எங்கள் நேரமா என்னன்னு தெரியல, சுத்தமாகவே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு சூப் மட்டும், நான் காளான் சூப் மட்டும் குடித்தேங்க நான். ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன். ஸோ அது மட்டும் தான் என்னால் குடிக்க முடியும்னு சொல்லிவிட்டு அவருக்கு குடித்தேன் நான். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காளான் மட்டும் நான் வாங்கி கொடுத்தேன், ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டே இருந்தார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே பயங்கர குப்பைங்க. என்னடா இது தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.